மே 22, 2024 தென்னிந்தியாவுடைய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற மஹபூப் நகர் அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைச்சிருக்கிற அமித்ஷாபூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு விடியற் காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. சார், இந்த மாதிரி நம்ம ஊர் ஆத்துப்பாலத்துக்கு அடியில் ஒரு பெண்ணுடைய பிணம் ஒன்று கிடக்குதுங்க சார், உடனடியாக நீங்கள் வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. உடனடியாக அமித்ஷாபூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தபோது ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அரை நிர்வாண கோலத்துல அங்க கிடக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய தலை பயங்கரமாக நசுக்கப்பட்டிருந்திருக்குது. அருகிலேயே ஒரு பெரிய கல் ஒன்று கிடக்கிறத பார்க்குறாங்க. யாரோ இந்த கல்லை தூக்கி அந்த அம்மாவுடைய தலையில போட்டு தலையை நசிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே போல அந்த பெண்ணுடைய கழுத்திலையும் சில காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, போலீசார் அந்த உடலை கவனித்து பார்த்தபோது அந்த பெண்ணுடைய கை, கால், கழுத்து, காது அப்படின்னு எங்கேயுமே எந்த நகையுமே இல்லாததை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய பர்ஸோ அந்த பெண்ணிடம் பணமோ இதோ எதுவுமே இல்லாததை பார்க்கும்போது யாரோ ஒருத்தரோ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோ இந்த பெண்ணிடம் இருந்த நகைகளையோ பணத்தையோ பறிச்சுக்கிட்டு இந்த பெண்ணை கொண்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போலீசார் 4 ஸ்பெஷல் டீம் அமைச்சு உடனடியாக இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரமாக களத்தில் இறங்குறாங்க. ஆனா அப்பொழுது அந்த ஊர் போலீசாருக்கு தெரியவில்லை, இந்த கொலை சம்பவம் தெலுங்கானாவையே உழுக்க போகுது அப்படிங்கிறது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆண்டுடைய மிக கோரமான ஒரு சீரியல் கில்லர் செய்த கொலை அது அப்படின்னும், இந்த கொலை மூலமாக தான் அந்த பகுதியில் இப்படி தொடர் கொலைகள், சீரியல் கில்லிங் நடந்ததே போலீசாருக்கு தெரிய போகுது அப்படின்னு அப்பொழுது போலீசாருக்கோ அல்லது பிரஸ்ஸுக்கோ இது தெரியவில்லை. தெலுங்கானாவை மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கி போட்டிருக்கிற இந்த வருடத்தின் ஆக கோரமான சீரியல் கில்லருடைய கதைதான் இது. வழக்கமான ஒரு கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு கொலையாக கருதப்பட்ட இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அந்த மாவட்ட எஸ்பி 4 டீம்களை அமைக்கிறாரு. ஒரு டீம் வந்து சிசிடிவியை கண்காணிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து அதை ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. இன்னொரு டீம் வந்து அந்த பெண் யார் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறதுக்காக அந்த பகுதி முழுவதும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட போலீசார் விசாரித்த வரைக்கும் அந்த பெண் யாரு அப்படிங்கிறதே அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பகுதியை சேர்ந்தவர் இல்ல அவர் அப்படிங்கிறது மட்டும் போலீசாருக்கு தெளிவாக தெரிஞ்சது. இதற்கிடையே போலீசாருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வருது. போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் போலீசாரை அழைத்து முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன பிட்டு பேப்பரை போலீசாருடைய கையில கொடுத்து அந்த அம்மாவுடைய பிளவுஸுக்குள்ள இந்த பேப்பர் இருந்ததுங்க சார், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. டாக்டர் கொடுத்தது ஒரு சின்ன பிட் பேப்பர். அந்த பேப்பர்ல ஒரு நம்பர் எழுதப்பட்டிருந்தது. அந்த 10 இலக்க நம்பரை பார்த்த உடனேயே அது யாரோ ஒருத்தருடைய செல்போன் நம்பர் அப்படின்னு போலீசாருக்கு தெரிய வருது. உடனடியாக ஒரு போலீஸ் டீம் அந்த செல்போன் பற்றிய விவரங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாரு அந்த டாக்டர். மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார், இந்த பெண் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர் உடலுறவு கொண்டிருக்கிறாரே, இவரை யாரோ ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அதற்கு பிறகு இவரை கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனேயே போலீசாரு அப்பதான் உணர்றாங்க இந்த கேஸே வந்து வேற தீவிர கோணத்துல போக போகுது அப்படிங்கிறத. உடனடியாக போலீசார் எல்லா பக்கமும் சந்தேகப்படும்படியான ஆட்களை எல்லாம் பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டாக்டர் என்ன செய்யறாரு, அந்த பெண் இறப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண் மது அருந்தி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் இந்த சிசிடிவி டீம் இருக்குது இல்லையா,
அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. இந்த சாராய கடைகள் இருக்குது இல்லையா, அந்த சாராய கடைகள்ல எல்லாம் தெலுங்கானால சிசிடிவி கேஷியர் பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்களாம். அதனால அங்கெங்காலும் இந்த பெண் மது வாங்குவது ஏதாவது அடையாளம் தெரியுதான்னு பார்க்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை சிசிடிவி டீமுக்கு சொல்லி ஒரு சில மணி நேரங்கள்லயே அவங்க கிட்ட இருந்து பதில் வருது நம்ம போலீசாருக்கு. சார், இந்த மஹபூப் நகர்ல இருக்கிற கஜ்லப்பேட்டா அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சாராய கடையில் இந்த அம்மா வந்து மது வாங்குற சிசிடிவி ரெக்கார்டிங் கிடைச்சிருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி அதை போட்டு பார்க்குறாங்க. அது ரொம்ப கிரெயினியாக இருக்குது. இருந்தாலும் கூட இறந்தவர் அந்த அம்மா தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவர் இறந்த போது அணிந்திருந்த அதே சாரியை தான் அந்த அம்மா கடையில் மது வாங்கும் போதும் அணிந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் போலீசார் கூட யாராவது இருக்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்தபோது அந்த மாதிரி எதுவுமே போலீசாருக்கு தெரியல. அது ஒரு பெருத்த ஏமாற்றமாக மாறிவிடுது. ஒரு டெட் எண்டாகவே மாறிடுது போலீஸுக்கு. அதே சமயத்தில் இன்னொரு டீமுக்கிட்ட இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, பிளவுஸுக்குள்ள இருந்த ஃபோன் நம்பர், அந்த டீம் வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்றாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணும்போது அது வந்து பக்கத்து கிராமமான ஜட்சர்லா அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய போனுக்கு போகுது. அந்த பெண் போன் எடுத்து யார் என்னதுன்னு கேட்குறாங்க. உடனடியாக போலீசார் அந்த பெண்மணியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பெண்மணியை தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தகவலை சொல்லி கேட்டபோது அந்த பெண் வந்து, சார் இது வந்து என்னுடைய சொந்தக்கார பெண்ணு தாங்க சார், எனக்கு ஒரு வகையில் சகோதரி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு கேட்டபோது, இந்த அம்மா அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாமா அப்படின்னு கேட்டபோது, ஆமாங்க சார், அன்னைக்கு 4 தடவை எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 2000 ரூபா கொடு, எனக்கு ஒரு அவசர தேவை இருக்குது, ஒரு 2000 ரூபா கொடுன்னு ரொம்பவுமே கேட்டாங்க சார். ஆனால் நான் தான் வந்து என்கிட்ட அப்படிலாம் காசெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உடனே ஒரு 4-5 தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னபோது தான் போலீஸார் சரி எந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணா அந்த அம்மாவுடைய நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னபோது, எங்கள் அக்கா கிட்ட ஃபோனெல்லாம் இல்லைங்க சார், வேற ஏதோ ஒரு நம்பர்ல தான் கூப்பிட்டா, அந்த நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்க இந்த ஃபோனில் இந்த நம்பர்ல தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைபேசி எடுத்து அந்த அம்மா கொடுக்குறாங்க. அந்த அம்மா கொடுத்த அந்த கைபேசியில் அந்த ஃபோன் நம்பர்லேருந்து வந்திருந்தது இல்லையா, அந்த ஃபோன் நம்பர் எந்த ஃபோன்ல இருந்து இந்த இறந்து போன பெண் தன்னுடைய சகோதரிக்கு கூப்பிட்டு 2000 ரூபா கேட்டாங்களோ அந்த ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் யாருடையது அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரித்த போது அது வந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிற தெரிய வருது. அவர் வந்து இன்னொரு கிராமம், பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போலீசார் அவர்கிட்ட தீவிரமான விசாரணையை மேற்கொண்ட போது அவர் வந்து என்ன சொல்றாரு, சார் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க சார், அன்னைக்கு வந்து நான் வந்து சாராய கடைக்கு போயிருந்தேன், அங்கே தான் வந்து இவன் காசிம் வந்து வந்திருந்தான், அந்த காசிம் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்குங்க சார், அந்த அம்மா ஏதோ அவசரமாக ஃபோன் பண்ணணும்னு சொல்லி காசிம் வந்து எங்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி கொடுத்தான் அந்த அம்மாட்ட, அந்த அம்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு எங்கிட்ட ஃபோனை திருப்பி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்றான். உடனே போலீசார் அந்த காசிம் யாரு அப்படின்னு சொல்லி இந்த சுரேஷ் கேட்குறாங்க. அதற்கு காசிம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, சார் அவன் சரியான ஒரு ஃப்ராடு பையன் சார், 1 மாதம் இருக்கும் சார், 1 மாதத்துக்கு முன்னாடி இப்படித்தாங்க சார் நானும் காசிமும் பக்கத்து ஏரியாவில் குடியிருக்கிறோம், அதனால எங்களுக்கு தெரியும், இப்படித்தான் அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் தண்ணி அடிக்கிறதுக்காக போயிருந்தோங்க சார், போன இடத்துல ஒன்றா தான் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் திடீர்னு பார்த்தா என் ஃபோனை காணோம், இவன் தான் எடுத்துருப்பான்னு எனக்கு பயங்கர சந்தேகம் சார், நான் எவ்வளவோ கேட்டேன் இவன் எடுக்கவே இல்லைன்ட்டான், நான் இவனை கெஞ்சியெல்லாம் கேட்டேன் சார் எடுக்கவே இல்லைன்ட்டான், நான் சொன்னேன் எங்கள் மாமாவோட ஃபோனை கொடுத்துட்டு நான் ஃபோனை கொண்டுட்டு போகலைன்னா எங்கள் மாமா என்னை கண்டபடி சத்தம் போடுவாரா அப்படின்லாம் நான் சொன்ன போது கூட காசிம் வந்து தங்கிட்ட ஃபோனே இல்லைன்னு சாதிச்சிட்டான் சார். அப்போ தான் வந்து என் கூட வந்திருந்த நண்பர் ஒருத்தர் தன்னுடைய ஃபோனை கொடுத்து என்னுடைய மாமா கிட்ட பேச சொன்னார் என்னைய. நான் வந்து எங்கள் மாமாட்ட, மாமா இந்த மாதிரி ஃபோன் காணாமல் போயிடுச்சு, கூட வந்து அந்த காசிம் தான் எடுத்திருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஆனால் காசிம் வந்து இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லவே அவர் உடனே காசிம் கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னாருங்க சார். காசிம் ஃபோன் வாங்கி பல முறை வந்து எங்கள் மாமா கெஞ்சிலாம் கேட்டாருங்க சார், ஆனால் அவரோட ஃபோனு தங்கிட்ட இல்லை அப்படின்னு சாதிச்சாங்க சார் இந்த காசிம். எங்கள் மாமாவோ திரும்ப திரும்ப கேட்கவே கடைசியாக அவன் என்ன பண்ணா, சார்
நான் ஃபோனை எடுக்கல, ஆனால் இன்னொருத்தர் எங்கள் ஏரியாக்காரர் தான், அவர் எடுத்துகிட்டு போனதை எனக்கு பார்த்தேன், அவர்கிட்ட வேணா நான் வாங்கி தந்துடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவே எங்கள் மாமாவும் சரிப்பா தயவு செஞ்சு எனக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடுத்துரு, ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லவே அடுத்தது காசிம் என்ன செஞ்சான், அப்படி நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னா எனக்கு நீங்கள் 7,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீல் பேச ஆரம்பித்தாங்க சார். எங்கள் மாமாவும் சரி நான் 7,000 ரூபா வேணாலும் கொடுத்துட்றேன்ப்பா, நீ எனக்கு ஃபோனை வாங்கி கொடுன்னு சொல்லவே நாளை காலையில் எங்கள் கிராமத்தில் ஜட்சர்லா பகுதிக்கு வாங்க, அங்கே வந்து உங்களுக்கு நான் உங்கள் ஃபோனை வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்றேன் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோங்க சார். மறுநாள் காலையில் அவன் சொன்ன மாதிரியே பக்கத்து கிராமத்துக்கு போய் அந்த ஜட்சர்லா பகுதிக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் நாங்கள் காத்திருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே அவன் வந்தாங்க சார். தனியாக தான் வந்தான். வந்தவன் எங்கே பணம் கொண்டான்ட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே நாங்களும் வந்து நீ ஃபோனை வச்சுருக்கிறியா, ஃபோனை காட்டு அப்படின்னோம். நீங்கள் பணத்தை காட்டுங்க, நான் ஃபோனை காட்டுறோம்னா நாங்கள் பணத்தை காமிச்ச பிறகு அவன் ஃபோனை எடுத்து காமிச்சாங்க சார். எங்கள் மாமாவோட ஃபோன் தான். அவன் கையில் இருந்ததை பார்த்த உடனேயே நானும் எங்கள் மாமாவும் அவனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எங்கள் மாமா வந்து அவருடைய நண்பர்கள் சிலர்கிட்ட சொல்லி அவங்களும் அங்கே வந்து பக்கத்திலேயே மறைஞ்சிருந்தாங்க. உடனே அவங்களும் ஓடி வந்து இவனை தர்ம சாத்தினாங்க. சாத்திட்டு இவனை அடின்னு அடிச்சுட்டு எங்க போனை புடுங்கிட்டு இவனை அடிச்சு விரட்டிட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன சுரேஷ் அதுக்கு பிறகு சொன்னதான் போலீசாருக்கு மிகப்பெரிய விஷயமாக அமைஞ்சது. அது என்னன்னா, இதை பூராங்க சார் எங்க மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாருங்க சார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவே உடனடியாக அவங்க மாமாவையும் மாமாவுடைய ஃப்ரெண்டையும் போலீசார் அழைக்கிறாங்க. அந்த வீடியோவை கொண்டு வர சொல்றாங்க. அந்த வீடியோவில் அந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. பார்த்து விட்டு அந்த வீடியோவில் இருந்த அந்த காசிமுடைய ஃபோட்டோவை காப்பி எடுக்கிறாங்க. காப்பி எடுத்து அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாவற்றுக்கும் அவங்க வந்து உடனடியாக இந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க போலீஸ்காரங்க. அது மட்டும் இல்லை, சுரேஷ் என்ன சொல்கிறார் அப்படி, சார் இந்த காசிம் வந்து ஒரு தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவன், அவன் வந்து கண்டிப்பாக டெய்லி தண்ணி அடிப்பானுங்க சார், தினம் சாராய கடைக்கு போவான் அப்படின்னு சொல்லவே அவங்க ஊரில் அவன் ரெகுலராக சாராய கடைக்கு போவான் இல்லையா, அந்த சாராய கடையில் அன்றைக்கு மாலை போலீஸார் 5-6 பேர் போய் மறைஞ்சிருந்து காத்திருக்கிறாங்க. சுரேஷ் சொன்னபடியே அன்றைக்கு மாலையில் சுமார் 6-6:30 மணிக்கு இந்த காசிம் அங்கே தண்ணி அடிப்பதற்காக அந்த கடையை நோக்கி வர்றான். அந்த சாராய கடை முன்பாகவே வச்சு இந்த காசிமை கோழி அமுக்குறாங்க போலீஸ்காரங்க. அதற்கு பிறகு போலீஸ்காரங்க இந்த காசிமை கொண்டாந்து உள்ளதள்ளி அவங்கிட்ட விசாரிச்ச போது அவன் இந்த இறந்து போன பெண்ணை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னே சாதிக்கிறான். அதற்கு பிறகுதான் நம்ம போலீஸ்காரங்க அவங்களுடைய வழக்கப்படி அப்படியே கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத காசிம் கடைசியில் உடஞ்சு போகிறான். சார் நான் தான் சார் அந்த அம்மாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அன்றைக்கு சாராயம் குடிக்கிறதுக்காக நான் அந்த கடைக்கு போயிருந்தேங்க சார், இந்த அம்மா சாராயம் வாங்கிட்டு வர்றதை நான் பார்த்தேன், மெல்ல பேச்சு கொடுத்தேன் அந்த அம்மாட்ட, அந்த அம்மாவும் நல்லா தான் பேசினாங்க, வா 2 பேரும் போய் ஒரு பக்கமாக உட்காந்து தண்ணி அடிக்கலான்னு பேசிக்கிட்டே வந்தபோது தான் நான் வந்து அந்த அம்மாட்ட இந்த மாதிரி நான் வந்து உங்களோட உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு நீ அனுமதிப்பியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க சார். அந்த அம்மா என்னை முறைச்சுது, சத்தம் போட்டுது, அதுக்கு நான் வேணா உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேங்க சார். உடனே அந்த அம்மா சரி எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு கேட்டுது. நான் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா 2000 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிச்சுங்க சார். நான் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் தள்ளி இருந்த அந்த ஆத்து பாலத்துக்கு அடியில் நாங்கள் 2 பேரும் போனோம். அங்கே போய் நாங்கள் 2 பேரும் உடல் உறவு வச்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு நான் பேசினபடி 2000 ரூபா எடுத்து கொடுத்தேங்க சார். ஆனால் அந்த அம்மாலோ எனக்கு 2000 ரூபா பத்தாது, இன்னொரு 1000 ரூபா சேர்த்தி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது. நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, பேசினது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்ச போது அந்த அம்மா உடனே என் பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது. எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சுங்க சார். நானும் சொல்லி பார்த்தேன், அதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியல. அந்த அம்மாவுடைய சாரி முந்தானையவே பிடிச்சி இழுத்து அதாலேயே அந்த அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு அந்த அம்மாவை கொன்னுட்டேன். அந்த அம்மா செத்து விழுந்த பிறகு இதை இப்படியே விட்டுட்டு போனால் இந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்து நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த அம்மாவுடைய தலையில் போட்டு தலையை சிதைச்சிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போலீஸார் வந்து இவனை வந்து உள்ள தள்ளுறாங்க. இவனை உள்ள தள்ளுன ஒரு சில நாட்களுக்கு
பிறகுதான் இந்த விஷயம் பக்கத்து ஸ்டேஷனுக்கெல்லாம் போகுது. பக்கத்து ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்கு வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, சார் இதே மாதிரிங்க சார் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு கேஸ் இருந்ததுங்க சார். இதே மாதிரி ஒரு லேடிங்க சார் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த அம்மாவை ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க. இதே மாதிரி தலையில கல்லை போட்டு அந்த அம்மாவை கொண்டிருந்தாங்க சார். அந்த அம்மா போட்டிருந்த தோடு செயின் எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க பிடிச்சிங்களாங்க சார். அந்த கேஸ்ல பிடிச்சவன் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு இதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டுங்க சார். அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்தேங்க சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த இன்ஸ்பெக்டர், டேய் காசிமா கூப்பிடுறா, ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி காசிமை இழுத்துக்கிட்டு வர சொல்றாரு. அவனை கொண்டுகிட்டு வந்து மீண்டும் அவன்கிட்ட கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை போலீசார் தங்களுடைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அதையெல்லாம் தாக்கு பிடிச்சவன் பிறகு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அந்த உண்மைகளை கேட்டு அந்த ஸ்டேஷன் போலீசார் மட்டுமல்ல, தெலுங்கானா மட்டுமல்ல, இந்தியாவே ஆடி போயிடுச்சு நண்பர்களே. அவன் என்ன சொல்றான், சார் நான் இந்த அம்மாவை கொன்னது முதல்ல இல்லைங்க சார். இதுக்கு முன்னாடி அவர் சொல்றாருல அந்த ஊர்ல ஒரு அம்மா செத்துருச்சுன்னு, அதையும் நான் தாங்க சார் கொன்னேன். அது மட்டும் இல்லைங்க சார், மொத்தமாக 6 கொலைகள் நான் பண்ணியிருக்கிறேங்க சார். அதில் 5 பேர் லேடிஸுங்க சார். இதே மாதிரி தான் நான் கொண்டாங்க சார். இது வரைக்கும் போலீஸார் என்னை கண்டுபிடிக்கல. அந்த 5 லேடிஸ் மட்டும் இல்லைங்க சார், இன்னொரு ஆளையும் நான் கொண்டிருக்கிறேன். அவன் வேற யாரும் இல்லைங்க சார், எனக்கு தெரிஞ்சவன் தான். என்கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் வாங்கியிருந்தான், திருப்பி கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னா அதனால அவனையும் போட்டு தள்ளிட்டேங்க சார். மொத்தமாக நான் 6 பேர்த்த கொண்டிருக்கிறேங்க சார். அவன் சொன்ன உடனே அங்க இருந்த போலீஸாரெல்லாம் ஆடி போயிடுறாங்க. இந்த வருஷத்துடைய இந்தியாவுடைய மிக கொடூரமான ஒரு சீரியல் கில்லரை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயம் போலீசாருக்கு மெல்ல மெல்ல புலர ஆரம்பிச்சது. இந்த விஷயம் வெளியில கசிய கசிய இந்தியா முழுவதும் இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த காசிமை பிடிச்சி போலீசார் உள்ள தள்ளி இருக்கிறாங்க நண்பர்களே. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.